நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பழங்கால கட்டுமானம் மாறாமல் கோயில் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக யுனெஸ்கோ தற்போது சான்று வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டு கோயில்கள் புனரமைப்பு தொடர்பாக யுனெஸ்கோ பாராட்டு தெரிவித்து சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கும்பகோணம் அருகே துக்காச்சி கிராமத்தில் உள்ள ஆபத்சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கரன் இணைகிறார். பாஸ்கரன், விவரங்கள். கும்பகோணம் அருகே துக்காச்சி கிராமத்தில் ஆபத்சகாயேஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயம் விக்ரம சோழன் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் காலப்போக்கில் இந்த ஆலயம் முற்றிலும் சிதிலமடைஞ்சிருச்சு. சிதிலமடைந்தது இந்து சமய அறநிலையத்துறை சுமார் 5 கோடி ரூபாய் செலவுல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருப்பணி செய்யப்பட்டது. அந்த திருப்பணியை பழமை மாறாமல் அப்படியே புனரமைச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து யுனெஸ்கோ அமைப்பு என்னன்னா சிறந்த அவார்ட் ஃபார் டிஸ்டிங்ஷன் என்ற பிரிவுல இந்த ஆலயத்துக்கு விருது வழங்கி இப்ப கௌரவிச்சிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.